ஆன்மீக சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சிங்கப்பூர் ஹிந்து சென்டரில் யாம் ஆற்றிய திருவாசகத்தின் மகிமை என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற சொற்பொழிவை இதனுடன் இணைத்துள்ளேன். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் சண்முகநாதனுக்கு அரோகரா. பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறைதாங்கும் நெற்றியர், கண்ணினார் கருவூருளா நிலை நன்னினார் நமையாடும் நாதரே. ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும், ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும். ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும், ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒளிர்ந்திடும். ஆநிலையை போற்றிட வாசையில் வசிக்கலாம், ஆநிலையை போற்றிட வானிலை அடையலாம். ஆநிலையை போற்றிட பிறவி வேறு அறுக்கலாம், ஆநிலையை போற்றிட ஆன்மநிலை பேறு அடையலாம். எண்ணம் தமை ஈர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்து நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனாகிய கருவூர் ஆணிலை எம்பெருமான் இணையடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்செந்தூர் சண்முக பெருமான் திருவடி போற்றி போற்றி. எம் மக குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய உரையை நிகழ்த்துவதாக. அற்புதமான மகா சிவராத்திரி நன்னாளில் சிங்கப்பூர் ஹிந்து சென்டர்ல இன்னைக்கு நாம எல்லோரும் திருவாசகத்தினுடைய மகிமையை பத்தி நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். திருவாசகம் அப்படிங்கறது 8ஆம் திருமுறையாக சொல்லுது. 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இந்த திருவாசகத்தை நாம சொல்றோம். இந்த 8ஆம் திருமுறையாக ஏன் அதை வச்சிருக்காங்க, ஏன் மத்த அணிவகுத்துல ஏன் இது 8வது வருது அப்படின்னா, எட்டாத அரிய சிவபெருமானினுடைய விஷயத்தை ஆன்மாக்கள் எல்லோருக்கும் எளிதன 8 விதமாக மணிவாசக பெருமான் சொல்லியதால அது 8வது திருமுறை. இன்னொரு வகையில பார்த்தா, என் குணம் கொண்ட சிவபெருமானே மணிவாசகர் சொல்ல தன் கைப்பட எழுதி கொண்டதாலையும் அது 8வது திருவாசகமாக இருக்கிறது. இந்த 8 அப்படிங்கறதுல ஒரு தனி சிறப்பே உண்டு. ஜோதிடத்துல கூட 8ஆம் பாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிறப்பு இறப்பு ஆகிய இரண்டிற்கும் அந்த 8ல தான் அந்த ரகசியமே இருக்கு. அதே மாதிரி மெய்ப்பொருளை சொல்லக்கூடியதும் 8ஆம் பாவம், அதே மாதிரி ரகசியத்தை சொல்லக்கூடியதும் 8ஆம் பாவம், விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியதும் 8ஆம் பாவம். இப்படி ஜோதிடத்துல இந்த 8க்கு பிரபஞ்சத்தினுடைய சூக்ஷ்ம ரகசியங்கள் எல்லாமே அந்த 8ஆம் பாவத்துல இருக்கு. அதனாலதான் இந்த திருமுறையில திருவாசகத்தை 8வது பாவமாக 8ஆம் திருமுறையாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூலாக இந்த திருவாசகத்தை நாம சொல்றோம். அப்போ மனிதன் இறைவனுக்கு சொல்கிறார் அப்படின்னா, இந்த திருவாசகம் பிறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆணிவேர் ஒண்ணு இருக்கு. அதாவது சிவகணங்கள் அந்த கைலாய மலையில சிவபெருமான்கிட்ட இருக்காங்க. அப்ப சிவபெருமான் நிஷ்டையில இருக்காரு. ஒரு பூதகணம் மட்டும் முன்னாடி போய் பெருமான்கிட்ட, பெருமானே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு. உடனே பெருமான் சரி சொல்லுப்பா என்ன வேணும் அப்படின்னு. நாங்க கல்ப ஆண்டுகளாக உங்களோட இருக்கோம், ஆனா எதற்காக நீங்க என்ன செய்யறீங்க, எந்த நிலையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல. நீங்க அந்த உங்களுடைய நிலையை எங்களுக்கு விளக்குனீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன், எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். உடனே சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமா, சரிப்பா நான் உனக்கு என்ன நிலைங்கிறத எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்ற. ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா, ஓரறிவுல இருந்து 6 அறிவு ஜீவர்கள் வரை
எல்லாவற்றிலும் பூரணத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூரணத்துவம் தான் நான் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த பூரணத்துவமான ஒன்றுக்கு தான் பூரணத்துவமாக இருக்கிறேனே பாவம் தெரியல. அதனால அந்த பூரணத்துவத்தை எங்கேயோ இருக்கிறதா வெளியில அது தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி தேடிக்கிட்டே வெளியில தேடிக்கிட்டு இருக்கும் போது அது ஒரு பிறவி அப்படிங்கிற பெருங்கடல்ல பிறவி எடுக்குது. ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ எடுக்குது. ஆணும் பெண்ணும் தனக்குள்ளே பூரணத்துவமாக இருக்கிறது என்பது அறியாத அந்த பூரணத்துவம் ஆணாக பிறந்தால் தன்னுடைய இணையான பெண்ணை வெளியே தேடி தனக்கான அந்த இணையை தேடி திருமணம் செய்து கொண்டு மன வாழ்க்கை அது மாதிரி இருந்துகிட்டு அந்த பூரணத்துவத்தை பூர்த்தி செய்யும் வண்ணமாகவும், பெண்ணாக இருந்தாலும் அதுக்கும் தனக்கான இணையை தேடிக்கிட்டு அது மூலமா கிடைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பூரணத்துவத்தை உருவாக்கி மீண்டும் இப்படியே ஒரு செயின் போயிட்டே இருக்கு. அதாவது பிறவி அப்படிங்கிறது பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இருக்கிறது, இப்படி கண்டினியூ ஜேர்னி இஸ் கோயிங் ஆன், அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் எப்பதான்ப்பா முற்றுப்புள்ளி வைக்கிறது? இப்படியே பிறந்து இறக்கிறதே செத்து செத்து விளையாடுவோமாங்கிற மாதிரியே போறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப பெருமான் சொல்றார், எப்போ வெளிப்புறமாக அந்த சிவத்தை தேடி வெளியே போய்கிட்டு இருக்கோமோ அதுக்கு முடிவில்லை. அப்ப சிவா அப்படின்னு சிவனுடைய ஆற்றலை வெளியே விட்டு நம்ம தேடிக்கிட்டு வெளியே எங்கேயோ இருக்கிறதா பாக்குறோம். அந்த சிவாங்கிற நிலையை வாசி என்று உள்ளே நம்ம தேட தொடங்கினோமானால் அந்த சிவமாகிய பூரணத்துவத்தை நம்மால உணர முடியும் அப்படின்னு பெருமான் சொல்றார். இப்படி ரொம்ப சின்சியரா அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது ஒரு பூதகணம் என்ன பண்ணது, கரெக்டா இந்திரன் அழகா தேர்ல போறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே அங்க கவனத்தை பார்த்தது. இது சிவபெருமான நோட் பண்ணிட்டார். ஓ, இவ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது இன்னும் உங்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் பூரணமா ஆகல. அதனால என்ன பண்ணுங்க பூதகணங்களே, எல்லாரும் போங்க, போய் மனுஷனா பூலோகத்துல போயிட்டு ஆசை தீர எல்லாத்தையும் அனுபவிச்சு கண்டு ரசிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட பூரணத்துவம்னு எப்ப தோன்றதோ அதுக்கப்புறம் அந்த பூரணத்துவத்தை பார்த்து நீங்க என்கிட்ட சேருங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கிளம்பி நீங்க ரீபர்த் மாதிரி நீங்க பூலோகத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரே ஒரு ஆன்மா மட்டும் அழுது கொண்டு இருக்கிறது. என்னால பூலோகத்துக்கு போக முடியாது, நான் என்ன பண்ண, நீ சொல்றத நான் கேட்டுட்டு நான் பாட்டுக்கு சிவனேன் தானே இருக்கேன், என்னை எதுக்கு இந்த லிஸ்ட்ல யாரோ ஒரு பூதகணம் பார்த்ததுக்காக என்னையும் சேர்ந்து போ சொல்றியே, இது நியாயமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. அந்த அழுது கொண்டு இருக்கிற ஆத்மா கிட்ட பெருமான் சொல்றார், அழாதப்பா, இந்த செய்தி உனக்கு நல்லதல்லங்கிறது எனக்கு தெரியும், ஆனா உன் பொருட்டு உலகத்திற்கு அது நல்லது. அதனால நீ கிளம்பி பூலோகத்திற்கு போய் இங்க நான் என்ன உனக்கு சொன்னனோ அந்த விஷயத்தை நீ ஊர்ல உலகத்துக்கு உன் மூலமாக நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதனால நீ போய் அங்க நீ பிறவி எடுக்கணும், நீ பிறக்கிறதுக்கு ஆயத்தமாகன்னு பெருமான் சொல்லிட்டார். சரி, வேற வழி சரின்னு சொல்லி அந்த ஆன்மா பிறக்கிறதுக்கு ஆயத்தமாகுது. பெருமானே முடிவு பண்றார், ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அது கருவாக உருவாகி உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுறார். 7வது மாசம் ஆகுது. இப்ப நான் என்ன பெருமானை பண்றது, ஆணா பிறக்கணுமா இல்ல பெண்ணா பிறக்கணுமா, நீ என்ன செய்ய சொல்ற அப்படின்னு கேக்குறார். ஆணாவே பிறப்பா அப்படின்னு பெருமானு சொல்றாரு. சரின்னு ஆணா பிறந்துருது. ஆணா பிறந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப அழகா இளமையிலேயே கல்வி ஞானம் அறிவு பிரதம மந்திரியாகவும் அரிமர்தன பாண்டியனுக்கு வந்துடுறார். அவ்வளவு நேர்த்தியான ஒரு விஷயத்தை எடுத்த தனத்திலேயே அந்த விஷயத்தை முடிக்கிற அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டி அவருக்கு. ஒரு முகமாக ஒரு போக்கஸ்டா வேலை செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போக்கஸ்டிங் வேலைய மணிவாசக பெருமான் அளவுக்கு யாராலையுமே செய்ய முடியாது. திருவாதவூரர்னு அவருக்கு முதல்ல பேரு. அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்கிறார். சின்ன வயசுலயே அழகு இருக்கு, இளமை இருக்கு, பதவி இருக்கு, பிஎம்மாவே இருக்கார். செல்வங்களும் நிறைய இருக்கு. அவர் சொன்னா எல்லாரும் செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆனாலும் அவருக்கு அதுல எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு இல்ல, பூரணத்துவம் இல்லை. தாமரை இலையில் தண்ணீர் போல அவர் ஒட்டியும் ஒட்டாமலும் தன்னுடைய சிவத்தையே அடைய வேண்டும் என்று அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப அழுது கொண்டு இருக்கும் போது இந்த அழுகையில 2 வகை இருக்கு. ஒண்ணு துக்கத்திலையும் அழுவோம், 2வது ஆனந்தத்திலையும் நாம அழுவோம். 2 வகையிலையும் நாம அழுவோம். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனடா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தாய் பிரசவிக்கும் போது அந்த மகவு நடக்கும் மகப்பேருக்குள்ள போயிட்டு அந்த வலி இருக்கும் போது தாங்க முடியாத வழியில அழுவா. அதே தாய் அந்த குழந்தையை ஈன்ற பிறகு தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளும் போதும் ஆனந்தத்துல அழுவா.
இந்த அழுகை ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி தான் பிறவி பிணிங்கிற தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாயையில சிக்கி தவிக்கின்ற ஆன்மா வலி தாங்க முடியாமல் அழுது, அதுக்கப்புறம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலைப்பேரை அடைந்து இறைவனுடைய தரிசனத்தை, அது சிவ தரிசனத்தை கண்டு தானே சிவமாகுதல் அப்படிங்கிற அந்த நிலையில ஆனந்தத்துல பேரானந்தத்துல அழுகுது. அதனால இந்த திருவாசகம் அப்படிங்கறதே அழுகை அப்படியே பாக்குறவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கெல்லாம் ஊனும் உருக்கும் உயிரையும் உருக்கக்கூடிய நூலாக இருக்கிறது. அப்ப எப்படி அந்த தாய்க்கு பிரசவிக்கும் போது ஒரு வழி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமான ஆனந்த அழுகையோ, அதே போல பிறவி பிணியாகிய இந்த அழுகையில் இருந்து சிவன் என்கின்ற பேரானந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இருக்கிறது தான் இந்த திருவாசகம் என்கின்ற நூல். அப்போ இந்த திருவாசகத்தை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த எதைக்குமே தேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா திருவாசகத்துக்கு மட்டும் தேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு இந்த தேன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு தேன். எப்படின்னா பொதுவாவே நிறைய மலர்கள்ல இருந்து தேன் எடுக்கும். ஸ்பெசிபிக் மலர்களை மட்டும் ஒரு இடத்துல ஏரியால வளர்த்து அந்த மலர்கள்ல மட்டும் சேகரிக்கக்கூடிய தேனீக்கு இன்னும் கொஞ்சம் மகத்துவம் அதிகம். இந்த தேன் இருக்கே, இது எப்படிப்பட்ட தேன் அப்படின்னா, மாணிக்க வாசகர் என்கின்ற அந்த வண்டு சிவபெருமானினுடைய திருவடி தாமரையில அவருடைய அருளமுதை முழுவதுமாக கிரகிச்சு ஸ்வீகரிச்சு அனுபவிச்சு அதுக்கப்புறமா அதை தேன் சொட்ட சொட்ட நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். போற்றிவோம் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோம் நமசிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோம் நமசிவாய புறம் என போக்கல் கண்டாய், போற்றிவோம் நமசிவாய ஜெய ஜெயா போற்றி போற்றி என்று. அப்பா எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு இந்த தேனு, என்னைய உன்னை விட்டு வெளியில போற்றாத, தயவு செய்து உன்கிட்டயே நான் வச்சுக்கோ அப்படின்னு கெஞ்சுறார், அழறார். ஏன்னா யானும் போய் என் நெஞ்சும், இந்த பதவி அழகு திறமை இதெல்லாம் யானும் போய் என் நெஞ்சும் போய் எல்லாமே போய், ஆனா அழுதால் உன்னை பெறலாம், அதனால எனக்கு அழுகையா வருது, நான் உன்னை சேர்க்கணும், தயவு செய்து என்னை எப்படி உன் பக்கம் சேர்த்துக்க போற அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்படி அழுது 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 இந்த திருவாசக நூல் எப்படி பிறக்கிறது அப்படின்னா, மணிவாசக பெருமானுக்கு உயிர் களைப்பு ஏற்பட்டு பிறக்கிறது. அது என்னப்பா உயிர் களைப்பு? மனசு களைச்சு போய் டயர்ட் ஆகும், மனம் சோர்வா இருக்கும், உடம்பு வலிக்கும், வேலை செய்யறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது உடம்பு டயர்ட் ஆகும். அது என்னப்பா உயிர் களைப்பு அப்படின்னா, அது அவருடைய திருவாசகத்திலே சொல்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வளசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேங்கிறார். செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமம் அப்படின்னா நிலையில்லாத இந்த உலகுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் செல் அப்படிங்கறது அணு அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அப்ப அணுக்களாக இருக்கக்கூடியதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுக்கலாம். அப்படி அணுக்கள்னு எடுத்தோம்னா அது ரிசர்ச்டாவும் நம்ம எடுக்கலாம். அப்போ திருவாசகம் ரிசர்ச் நூலாவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த திருவண்ட பகுதியில் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பியூர் சயின்ஸ். அது அவர் எல்லாத்தையுமே கடந்து இருக்கார். ஒரு ஆன்மா எவ்வளவு கைண்ட் ஆஃப் பர்த் அது எடுக்குங்கிற டீடைல் மணிவாசக பெருமான் தான் முதல்ல நமக்கு சொல்ற. அப்படியெல்லாம் சொல்லி பிறந்த நூல் தான் அந்த திருவாசகம் அப்படிங்கிறது. மணிவாசக பெருமானுக்கு இறைவன் எப்படி அருளினார் அப்படிங்கறதையும் அந்த திருவாசகத்திலே சொல்றார். எடுத்தெடுப்புல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்படின்னு அவரே சொல்றார் ஒரு இடத்துல. அதே மாதிரி இந்த நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டு வரும்போது, அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு வரும்போது முதல்ல பூலோகத்துல இறைவனுடைய திருவடி பட்டோன்னு, அந்த திருவடி பட்டோனையே அவர் ஏற்கனவே அரிமர்தன பாண்டியனால டார்ச்சருக்கு ஆளாகி அடி பயங்கரமா வாங்கி தள்ளாடி நொந்து நூடுல்ஸ் ஆகி ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். அவரை அந்த மாதிரிதான் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இவர் குதிரையை எடுத்துட்டு பெருமான் வரார். பூலோகத்துல அந்த திருவடியை பார்த்தோன்னே, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்கிறார். யாருக்குப்பா தெரியும் இப்படி? அந்த நிலையில உடம்பு தள்ளாடி கொண்டிருக்கிற நிலையில் கூட பெருமான் எங்கேயோ பூலோகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாருங்க போதே இவர் சிவனென யானும் தேரினன்ட்டாரு மனுஷன். இந்த மாதிரி மணிவாசகரால தான் சொல்ல முடியும், அவரால் மட்டும்தான் உணர முடியும். அதே மாதிரி அந்த பெருமானுக்கு திருநீர், அதாவது 3 தீட்சை அப்படிங்கறது மணிவாசகருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. நயன தீட்சை, திருவடி தீட்சை, ஸ்பரிச தீட்சைன்னு 3 தீட்சையும் மணிவாசகருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. வேற யாருக்குமே பெருமான் அப்படி கொடுக்கவே கிடையாது.
அதையும் அவரே வந்து சொல்றாரு. சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய்நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அப்ப திருநீர் அணிவித்து அவர் வந்து தீட்சையை கொடுத்தார். அப்பதான் வாத ஊரருங்கிறவருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயரை பெருமானே குருந்த மறுத்தடியில குருவா வந்து சூட்டுகிறார். அதே மாதிரி அந்த மணிவாசகர் இறைவன் தன்னை எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கறத, நானேயோர் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்று வெறுத்தனவே அப்படிங்கிறார். சிவாய நம அப்படிங்கிற உபதேசத்தை சிவபெருமான் அருளுகிறார். பஞ்சாட்சரத்துல 2 வகை. ஒன்னு ஸ்தூல பஞ்சாட்சரம், அதுதான் நம சிவாயன்னு சொல்றது. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் ஒன்னு இருக்கு, அது சிவாய நம அப்படிங்கிறது. மணிவாசகருக்கு டைரக்டாவே சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் தான் உபதேசம் பண்றாரு. ஏன்னா அவருடைய நிலை அப்படி, அந்த ஆன்மா அந்த நிலையில தான் இருக்கு, அதனால அது டைரக்டா அவர் கொடுக்கிறார். அப்ப அந்த நிலையை சொல்றார். அடுத்து அவர் எப்படி சொல்றார், தந்தது அதாவது தந்தது உன் தன்னை, உன்னைய எனக்கு கொடுத்துட்ட, கொண்டது என் தன்னை, என்னைய நீ வச்சுக்கிட்ட. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்களாம், சிவபெருமானும் மாணிக்க வாசகரும். சங்கரா ஆர்களோ சதுரன் அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தம் பெற்றேன், முடிவே இல்லாத அந்தம்னா கீழே, அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயிலாய் கொண்ட எம்பிரான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈஷா உடலிடம் கொண்ட யான் இதற்கிலனோர் கைமாறே அப்படின்னு சொல்றார். இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன், இந்த அளவுக்கு நீ வந்து உன்னையே என்கிட்ட தண்டுது, என்னைய போய் நீ எடுத்துக்கிட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரி பெருமான் சொல்றார். அதே மாதிரி பெருமானுடைய கருணையை இவர் மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்வொழி பெருக்கி உழப்பு இலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அப்படிங்கிறார். ஏன்னா பசிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அம்மா நமக்கு முன்னக்கூடியே ஃபுட் ப்ரிப்பரேஷன் பால் கொடுத்துருவா, அந்த டைம் வரும்போது கரெக்டா நமக்கு கொடுப்பா. அப்போ ஒரு பிறவிக்கு அம்மாவா இருக்கிறவளாலேயே இவ்வளவு அக்கறையாக நம்மளை கவனிக்க முடியுதுன்னா, பல கைண்ட் ஆஃப் பர்த், பல ஜேர்னி, பல பிறப்புகள் எடுக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்மா உயிர்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக பெருமான் கூடவே துணையாவே நின்னு நம்மளை காப்பாத்திட்டு இருக்காருன்னா, அப்ப அம்மாவை விட அவர் அதை விட சிறந்தவர் தானே, தாயுமானவர் தானே சிவபெருமான். அவருடைய கருணையை என்னன்னு சொல்றது. அதே மாதிரி குழந்தையா இருக்கும் போது நம்ம மலஜலம் கழிச்சா நம்ம மலத்தை அம்மா தான் கழுவுவா. அதே மாதிரி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் இறைவன் நமக்கு கழுவி நம்மளை சுத்தப்படுத்துகிறார். அப்படிங்கும் போது தாய்க்கு நிகர், தாயை விட சிறந்தவர் இருக்காருன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அதே மாதிரி அந்த திருவடி தீட்சை அப்படிங்கிற இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தன். சோ திருவடி தீட்சையை கொடுத்தாருங்கிறதும் அவருடைய திருவாசகத்திலேயே சொல்கிறார். இதெல்லாம் சொன்னவர் பெருமான் தன்னை சிவமாக்கிட்டு தான் தன்னைய வந்து ஏற்றுக்கொண்டாருங்கிறதையும் அவருடைய 51வது பாடலிலே சொல்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி அமையாண்ட அத்தன் எனக்கருடையவாறு யார் பெறுவார் அச்சோவேங்கிறார். அந்த அளவுக்கு சிவபெருமான் அவ்வளவு ஆட்கொண்டு இருக்கிறார். முதல்ல மணிவாசகரை சிவமாக ஆக்கிய பிறகே அவர் ஆட்கொண்டார் அப்படிங்கறத மணிவாசக பெருமான் சொல்றார். இப்படியெல்லாம் அவர் சிவமா ஆகிறதுக்கு அவர் பிறவி எடுத்தார். ஆல்ரெடி அவர் அங்கேயே சிவனோட தானே இருந்துட்டு இருக்கார். அவர் நாயகி பாவத்திலோட இறைவனோடய தானே இருந்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் இந்த நிலையை நாமும் பெறணும். அது எப்படி பெறணும்னு சொல்றதுக்கோசரம் தானே அவர் பிறப்பெடுத்தார். நாம என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் பெருமான் வந்து சொல்றார். எப்படின்னா, நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பார் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் நில்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேள் கணித்தார் பெருதற்கரியன் பெருமானே. நீங்க வந்து இந்த மனித பிறவிங்கிறது இந்த ஜென்மத்துல கிடைச்சிடுச்சு உங்களுக்கு. தயவு செய்து இது எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. அடுத்த பிறவியில நீங்க என்னவா பிறப்பீங்கன்னு தெரியாது நீங்க செஞ்ச கர்ம வினைக்கு. அதனால மனித பிறவி இருக்கும் பொழுதே சிவனை வந்து அடையுங்க. நீங்க இந்த பிறவியிலேயே பயன்படுத்தி கொண்டு பெருமானை அடைகிற வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் இந்த பிறவியை விட்டுட்டு அச்சோ போச்சு ஐ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு புலம்புனாலாம் இங்க இன்னும் கிடைக்காது. சோ இப்ப இருக்கும் போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இப்பமே நீங்க போக்கஸ்டாக ஒரே வேலை, உங்களுடைய பிறவியின் நோக்கம் பிறவாமை என்கின்ற நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக, அதனால நீங்க அதை நீங்க போங்க அப்படின்னு பெருமான் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. சரி, அப்ப இந்த மாதிரி போக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா நமக்கு எங்க போக்கஸ்டா நம்ம ஒண்ணு போலாம்னா தான் அப்பதான் நமக்கு குறுக்க ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மள தடுக்கும். அதுக்காக பெருமான் என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். எப்படின்னா, உடையான் உந்தன் நடுவிருக்க உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன், அதாவது உன் அடியார் நடுவில் இருக்கும் அருள் புரியாய் பொன்னம்பலத்தை முடியா முதலே என் கருத்து முடியும் மண்ணு முன்னிற்கவே அப்படிங்கிறார். அதாவது பெருமானுடைய திருவுள்ளத்தில் அம்பாளும் அம்பாளுடைய திருவுள்ளத்தில் பெருமானும் இருக்கிறார். நீங்க 2 பேரும் எனக்குள்ளதான் இருக்கீங்க. நீ எங்க மேஜரா இருப்ப பெருமானேன்னு பார்த்தா அடியார்கள்லாம் எங்க இருக்காங்களோ அங்கதான் நீ இருப்ப. அப்பனா என்ன கொண்டு போய் எங்க அடியார் மத்தியிலே நீ வச்சுட்டனா உன்னை ஈஸியா நான் அடைஞ்சிடலாம். இது அவருக்கு சொன்னது இல்ல, நமக்கு சொன்னது. ஏன்னா அடியார்களுக்குள்ள இருக்கும் போது அவங்களுக்கு வேலையே சிவபெருமான என்ன அப்படிங்கறது பாக்குறது மட்டும்தான். அதனால சிவனை நோக்கியே அவங்க தியானிப்பாங்க. அப்ப போக்கஸ்டா இருக்கலாம். ஒருமித்த எண்ணம் உடையவர்களோடு ஒரு விஷயத்தை இணைந்து செய்யும் போது நாம எட்டுகின்ற இலக்கை ஈஸியா நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கறதுக்காக அந்த கருத்தையும் மணிவாசக பெருமான் நமக்கு சொல்கிறார். இப்போ இந்த திருவாசகம் ஏன் இவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது? பல்வேறு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல அது மொழிபெயர்ப்பும் இந்த நூல் மட்டும் ஏன் ஆயிருக்கு? பக்தி பொதுமுறை நூலாகவும் இருக்கிறது. திருக்குறள் பொதுமறை நூல்னு சொல்றோம். அதே மாதிரி திருவாசகம் பக்தி பொதுமறை நூலாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல சைவத்தில் இருந்தாலும் மணிவாசக பெருமான் எந்த மதத்தையும் குறிப்பிடவில்லை, எந்த ஒரு கருத்துக்குள்ளேயும் அவர் அடங்கவில்லை. எல்லாவற்றிலும் தாண்டி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைத்தன்மை என்ன அப்படிங்கறத மட்டுமே மணிவாசக பெருமான் சொன்னதுனாலதான் அது வேர்ல்டு லெவல்ல, வேர்ல்டு வைடா, இன்டர்நேஷனல் லெவல்ல பல லாங்குவேஜஸ்ல அந்த திருவாசகம்ங்கிறது, இந்த திருமுறைக்கு இந்த 8ஆம் திருமுறை தான் அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அந்த பெருமை திருவாசகத்துக்கு மட்டுமே உண்டு. அதனால இன்னொன்னு, இந்த 8ஆம் திருமுறை ஏன் இவ்வளவு சிறப்பாக ஆனது அப்படின்னா, யஜுர்வேதத்துல முக்கிய மையமாக சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரத்துல நடுபாகமா மத்தியமமா இருக்கிறது சிவபஞ்சாட்சர மந்திரம் தான் அதுக்குள்ள இருக்கு. நம சம்பவே சமயோபவே ச நம சங்கராய சமயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச நம சிவாய ச அப்படிங்கறது அந்த இடத்துல வந்துருது. அப்போ அந்த நம சிவாய சங்கிறதான் அந்த சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தன்னுடைய 51 பாடல்கள்ல முதல் சொல்லாவே வச்சிடறாரு. நமச்சிவாய வாழ்க அப்படின்னு முதல் இடத்திலே வச்சிடறாரு. அப்போ அந்த அளவுக்கு அது, அதாவது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த நமசிவாயங்கிறது சிகா மந்திரம். சிரசுக்கு மேல இருக்கிறது சிகை, சிகைக்கு மேல ஒண்ணுமே இல்ல. அப்ப சிகைக்கு மேல ஒண்ணும் கிடையாது, திருவாசகத்துக்கு மிஞ்சி ஒரு நூலும் கிடையாதுங்கிறது இதுலயே அழகா நமக்கு தெரிய வருது. ஆக இந்த மாதிரி சொன்ன பெருமான் அவர் என்ன, எப்பயுமே மணிவாசகருக்கு ஒரு அருமையான குணம் உண்டு. எதை பண்ணாலும் கிளாரிட்டியா பண்ணக்கூடிய ஒரு பெருமான். ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்ஷன். அதனாலதான் சிவபெருமானுக்கு அவரை பிடிக்கும். சிவபெருமானும் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர், அதே மாதிரி மணிவாசகரும் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர். இவர் சிவபுராணத்திலேயே எல்லா குறிப்பும் அவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, திருவாசகத்துல 658 பாடல்கள் இருக்கு, அது சிவபுராணத்திலேயே அவர் சொல்லிடுறார். எப்படின்னு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 வாழ்க இருக்கும், 5 வெல்க இருக்கும், 8 போற்றி இருக்கும். இந்த சிவபுராணத்துல எண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்லி 6 வாழ்க முடிஞ்சுடுத்தா. அடுத்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்யகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்க வந்துடுத்து. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரினம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு சொல்லி 8 போற்றி வந்துருது. ஆக 658 பாடல்கள்ங்கிறது
6 வாழ்க 5 வெல்க 8 போற்றியில அவர் வந்து கன்க்ளூட் பண்ணிடுறார். இத புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பெருமான் அங்கேயே வந்து ஹிண்ட் கொடுத்துறார். அதே மாதிரி பெருமான் வந்து இந்த திருவாசகத்தெல்லாம் எழுதிட்டு கடைசியா சிதம்பரத்துல போய் இருக்காரு. அவர் வந்து எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சு பார்த்துட்டு கடைசியா சிதம்பரத்துல போய் உட்காந்து தினமும் கோவிலுக்கு போயும் தரிசனம் பண்ண காலம் குறைஞ்சு கோபுர தரிசனம் மட்டும் ஒருவேளை மட்டும் வெளியே வந்து பார்த்துட்டு போயிட்டு திருப்பி உட்கார்ந்தது போய் ஒரு ரூம்குள்ளேயே உட்கார்ற நிலைமைக்கு பெருமான் வந்துட்டார். அப்படி வந்த பிறகு பெருமானே வயோதிக கோலத்துல நேரா மணிவாசகரை பார்க்க வரார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? ஆமா ஐயா, நான் தான் மாணிக்க வாசகர். நீங்க நிறைய கோவில்ல பாடியிருக்கீங்களாமே, நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணிருக்கீங்களாமே, நீங்க சொல்லுங்களேன், நான் பிரதி எடுத்துக்கிறேனே அப்படிங்கிறார். உங்களுக்கு பிரதி எடுக்கணுமா? இது மாதிரி யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லையே, இது நல்ல விஷயமா இருக்கே, நான் வேணா ஏதாவது எழுதுகோள் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுவான். வேண்டாம் வேண்டாம், எல்லாம் நானே கொண்டு வந்திருக்கேன், நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு பெருமான் சொல்றார். உடனே மணிவாசகர் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார், அத்தனையும் எழுதி கொள்கிறார். இதுல மனோன்மணியம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல ஏன் பெருமான் இதை எழுதிக்கிறார் அப்படின்னா, பேரூழி காலத்துல உலகம் அழியும். அப்ப வந்து பூமிய வந்து நீர் மூழ்கும், நீரை வந்து நெருப்பு முழுங்கிக்கும், நெருப்ப காற்று முழுகிக்கும், காற்றும் வந்து ஆகாயத்துல போய் எஞ்சி நிக்கும். அப்ப பராசக்தியும் போய் சிவத்தோட ஒடுங்கிடுவா, சிவன் மட்டும் அனாதையா உட்கார்ந்து இருப்பார். அப்ப அவருக்கு பின்னாடி பார்த்தா எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. அப்ப அவருக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, அந்த நேரத்துல தான் டைம் பாஸ் வேணுமே, அப்ப ஒரு நூல் இருந்தா படிச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்கோசரம் மணிவாசகர் எழுதினது திருப்பி அவரே ரீட் பண்ணிக்கிறதுக்கோசரம் அவரே கைப்பட எழுதுறார். ஏன்னா யாருக்கிட்டயான்னு பிரதி எடுக்க சொன்ன இவர் மானேன்னு போட்டாருன்னா அவர் பொன்மானேன்றுவான், இன்னொருத்தன் தேனேன்னு எழுதிடுவான். இந்த வேலையே வேண்டாம், நானே ஒரிஜினலா நான் ப்ரூஃப் நானே எழுதிட்டேன்னா யாரும் தப்பா மாத்தி எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பெருமான் வந்து அவரே கைப்பட ரசிச்சு ரசிச்சு எழுதுறார். இது எழுதியோ அவருக்கு பத்தல. எப்பா நீ வந்து பாவை பாடுனியே, கொஞ்சம் கோவையும் பாடப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு கோவையும் பாடி திருக்கோவையாரையும் மாணிக்கவாசகரை பாட சொல்லி எழுதி வச்சுக்கிறார். அவ்வளவு ரசனை. ஏன்னா நாயக நாயகி பாவம்ங்கிறது நாயகனுக்கும் இன்பமாக இருக்கும், நாயகிக்கும் இன்பமாக இருக்கும். அப்ப நாதனை பாடுவதால மணிவாசகருக்கும் இன்பம், தன்னை அந்த ஆன்மா பாடுகிறதுன்னு பெருமானுக்கும் இன்பம். இங்க 2 பேருமே கொடுத்து 2 பேருமே அனுபவிச்சுக்கிறாங்க. அந்த சாயுஜ்ய நிலையை உணர்த்தக்கூடியதான் மணிவாசகர், சன்மார்க்க நிலையை உணர்த்தக்கூடியதான் மணிவாசகருடையது. அதனாலதான் அவரே கைப்பட எழுதி வச்சுக்கிறார். இத அவர்தான் எழுதினார் அப்படிங்கறதையும் இந்த சிவபுராணத்திலேயே வந்து மாணிக்கவாசகர் சொல்றாரு. எங்கப்பா சொல்றாரு அப்படின்னா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தெள்ளையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை. என ஈஸியா அவனை பத்தி சொல்லிட முடியாது. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ், அவருடைய பாதத்தின் கீழ் தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சிவபெருமான் வந்து எழுதினார், அவர்கிட்ட இவர் சொன்னாருங்கிறது அக்னாலஜ்டு. 1. 2வது, இத நாம எப்படி படிக்கணும்? ஜஸ்ட் நம்மளும் வந்து நமச்சிவாய வாழ்க அப்படின்னு படிச்சுட்டா மட்டும் நம்ம அடைய முடியுமா? கிடையாது. அது எப்படி படிக்கணுங்கிறது மாணிக்க வாசகரே சொல்லிடுறார். அதுவும் சிவபுராணத்திலேயே இருக்கிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படிங்கிறார். நீ பண்கொண்டு பாடலாம் சொல்லல, ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ணலாம் தெரியாது, பாமரனும் இருக்கலாம். அதனால நீ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்றுப்பணிந்து. அந்த பொருளை உணர்ந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க சிவனோட திருவடியில அவரோட இடத்துல நீங்க இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு மாணிக்க வாசகர் இதுதான் வழி அப்படிங்கறத நமக்கு சொல்லிட்டார். ஆக இவ்வளவு சிறந்த ஒரு விஷயமாக, இவ்வளவு அற்புதமான ஒரு நூலாக, இவ்வளவு அற்புத தேனை நமக்கு மணிவாசக பெருமான் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிறவி நோக்கம் இதுதான். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஆவணி மாதத்துல ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு தான் பெருமான் வந்து இதெல்லாம் எழுதிக்கிறார். எழுதி அவர் ஒரு மூட்டையா கட்டி தோல்ல வச்சுட்டு போய் சிதம்பரத்துல கோவிலுக்குள்ள வச்சு சாத்திட்டு அவர் உடனே திருப்பி அவரோட யதாஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காத்தால ஆணி மகத்தன்னைக்கு எல்லா தீட்சிதர்கள் வராங்க. பார்த்தோன்னா அங்க எங்கடா என்னமோ ஒரு மூட்டை இருக்கே அப்படின்னு பார்த்தா திருவாசகம் இருக்கு. அதுல எடுத்து படிச்சு பார்த்தா மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது. பெருமான் பாருங்க, தன்னையே தானே வந்து சொல்லிக்கிறார். அழகிய திருச்சிற்றம்பலமுடையான். எவனா சொல்லுவானோ மாட்டானோ, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்லிக்கிறாரு. அவரே சொல்லி எழுதி அழக ஒரு கையெழுத்தும் போட்டுறாரு. ஏன்னா அவருதான் சுந்தரர், அவருதான் அழகு, அவரோட அழகுக்கு யாரு இணையா சொல்ல முடியும் இல்லையா? அது உடனே எல்லா தீட்சிதர்களும் அடிச்சு மாணிக்கவாசகர்கிட்ட வந்து நீங்க எழுதின நூலை பெருமானே எழுதியிருக்காரு, அவருதான் அங்க வச்சிருக்காருன்னா மாணிக்க வாசகருக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரியும், உணராம இல்ல.
அப்பா ஒரு வழியா முடிஞ்சதுரா, என்ன திருப்பி நான் அவரோட போறேன்னு அவர் சந்தோஷத்துலதான் இருக்க போறார். இருந்தாலும் அவர் திருப்பி சன்னிதானத்துக்கு போய் உடனே தீட்சிதர்கள் எல்லாம் கேக்குறாங்க, அப்ப இது இந்த நூலுக்கு என்னதான் அர்த்தம், நீங்க இவ்வளவு எழுதிருக்கீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்? நேர சித்தம்பலத்துடையான காமிச்சு தோ இருக்காரு, இவருதான் இதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எல்லாம் என்னால விளக்க முடியாது, தயவு செய்து என்ன விட்டுருங்க. நேர பெருமான் சன்னிதானத்துக்குள்ள போய் சிவபெருமானோட இரண்டரை கலந்துடுறார். அது அப்படி அவர் கலக்கும் போது ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று இறைவனோடு ஒன்று சேருகிறார். அவருடைய 32வது வயதுல தான் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. 32 வயசுதான், 32வது வயசுலதான் அவர் பெருமானோட. அதையும் பெருமான் சிவபுராணத்திலேயே சொல்லி இருக்கிறார். 32வது வரி எண்ணி பாருங்க சிவபுராணத்திலே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு அதுல இருக்கும். உன்னோட பொன்னடிகளை கண்டின்று வீடு விட்டு உன்னோட நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் வெரி பெர்ஃபெக்டா பெருமான் தன்னுடைய சிவபுராணத்திலே, ஏன்னா எல்லா இன்னைக்கு இருக்கிற ஹெக்டிக் லைஃப்ல ஃபுல்லா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு மணிவாசகருக்கு முன்னக்கூடியே தெரியும். நம்ம எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு தெரியும். அதனாலயே அட்லீஸ்ட் ஒன்லையாவது படிச்சுக்கோ, 95 வரியை கொடுத்து நீ எல்லாத்தையும் இதுலயே படிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பெருமான் கொடுத்துட்டார் எல்லா ஹிண்ட்டுமே. இப்படி சிவமாக மாறிய மாணிக்க வாசகர் இவ்வளவு அழகான திருவாசகத்தை ஒவ்வொரு உயிர்களும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதுக்காக தான் திருவாசகம் பிறந்தது. நால்வர்ல மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் தனி சிறப்பு. மூவர் தேவாரம் பாடிய மூவர்கள் தொழுது இறைவன் அடி சேர்ந்தவர்கள். மாணிக்க வாசகர் அழுது அழுது சிவமாகவே மாறியவர். அதனால மாணிக்க வாசகர் கிரேட்டா. அதனாலதான் 8ஆம் திருமுறைக்கு மட்டும் இதுக்கு உருகார் யாருக்கும் உருக மாட்டாங்க. இதுதான் தேன். ஏன் தேன்னா 51 தலைப்புக்கு ஒரு தலைப்புக்கும் தேன்கிற வார்த்தைய, தலைப்புக்கு 1 தேன் 2 அமுது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். அவர் சிவமா தான் இருக்காருங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கோசரம் இந்த ஒரு சின்ன ஒரு 7 பாயிண்ட்ஸோட நான் நிறைவு செய்கிறேன். அதாவது தட்சிணாமூர்த்தி பெருமானை நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் தென்முக கடவுள்னு இருப்பார். அதே மாதிரி தென்னவன் பிரம்மராயன்கிறது மாணிக்க வாசகருடைய பெயர். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கையில சிவபோகச்சாரம் என்கின்ற ஏழை வைத்திருப்பார், சின்முத்திரை வச்சிருப்பார். மாணிக்க வாசகரை செக் பண்ணுங்க, கையில 7 இருக்கும், சின்முத்திரை இருக்கும். சிவத்துக்கிட்ட ஆன்மா ஒன்று சேர்ந்தால் ஆணவம் கண்ம மாயை மும்மலம் விலகிவிடும் அப்படிங்கிறது சச்சிதானந்த பெருநிலை அப்படிங்கிறது தான் இந்த சின்முத்திரை விளக்குது. அதே மாதிரி நடராஜ பெருமான் வலது கால கீழே ஊனி இடது கால தூக்கி டான்ஸ் பண்ணுவார். நீங்க மாணிக்க வாசகரை நோட் பண்ணி பாருங்க. பழைய கோவில்கள்ல இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் வலது கால ஸ்ட்ராங்கா ஊனிருப்பார், இடது கால லைட்டா அசைச்சு தூக்கியும் தூக்காமையுமா வச்சிருப்பார். அப்படியே பாத்தீங்கன்னா நடராஜரை இவரோட சூட் பண்ணி பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி திருப்பெருந்துறைங்கிற அந்த கோவில்ல மணிவாசக பெருமான் தான் சிவமாக அத்தனை உற்சவத்துக்கும் வருகிறார். அந்த கோவில்ல ஆத்மநாதருக்கு ஆவுடையார் மட்டும்தான், லிங்கம் கிடையாது. அம்பாளுக்கும் உருவம் கிடையாது, திருவடி மட்டும்தான். மாணிக்க வாசகர் தான் உருவத்தோடு இருப்பார். அங்க நந்தி கூட கிடையாது, எல்லாமே அங்க மாணிக்க வாசகர் தான். அது சிவமாக அவர் இருக்கான்னு அர்த்தம். ஆணி மகத்துல அவர் ரிஷபாரூடனோட எல்லா கோவில்களும் ரிஷபத்துலதான் மாணிக்க வாசகர் ஆணிமக குரு பூஜை என்று வருவார். அதுவும் அவர் சிவன். அதே மாதிரி திரேதா யுகத்தில் திருவண்ணாமலையே மாணிக்க மலை என்று சொல்லுவோம். மாணிக்க வாசகருக்கு தீட்சை கொடுக்கும் போது சிவபெருமான் மாணிக்க வாசகர் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அதுல பாருங்க, திருவண்ணாமலையில் அவர் பாடும்போது ஆதியும் அந்தமும் இல்ல அப்படின்னு தான் அவர் பாடியிருப்பார். இதுவே திருவம்பாவை அப்படிங்கறது அங்கதான் பாடியிருப்பார். இதுலயே அவரும் சிவமும் ஒண்ணுன்னு தெரியுது. சிதம்பரத்துல கிழக்கு கோபுர வாயிலாகத்தான் மணிவாசக பெருமான் உள்ளே சென்று நடராஜரை பார்த்தார். இன்னைக்கும் கிழக்கு கோபுர வாயில் வழியாக மட்டுமே நடராஜ பெருமான் உள்ளே வருவார், வெளியில போவார். எல்லாமே கிழக்கு கோபுரம் மட்டும்தான் நடராஜர் யூஸ் பண்ணுவார். இந்த 7 பாயிண்ட்ஸுமே நமக்கு அழகாக மாணிக்க வாசகரும் சிவமும் வேறு இல்லை, சிவமாகவே மாணிக்க வாசகர் இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லுது. ஆக இந்த அற்புதமான சிவமாக மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகத்தை அனைவரும் அதனுடைய மகிமைகள் உணர்ந்து ஒரு பாடலேனும் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையேனும் பண்ணலாம். இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அது டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இல்லையா, அது என்ன வார்த்தை தெரியுமா? இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கிற வார்த்தைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டன்ல போய் இந்த ஒரு வார்த்தை நம்மளோட அத்தனை மதத்தினுடைய எல்லாத்துக்கும் ஈடா கூட ஆகாதுன்னு சொல்லி அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ண காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட சிறந்த திருவாசகத்தின் மகிமையை நிறைவு செய்து போற்றி ஆணிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆணிலையோடு மகிழ்ந்து ஆடினேன், போற்றி ஆணிலையில் நயந்து உருகினேன், போற்றி ஆணிலையுள் நிலைத்து வாழ்கிறேன் என்று சொல்லி திருவாசகத்தின் சிறப்பை அடியே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.